இன்னைக்கு செடிமெண்ட்டில் கம்பருடைய கதையை பார்ப்போம். கம்பருடைய கதை வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. கம்பர் மாதிரி கம்பருக்கு பேரே தெய்வீக புலவர். சரஸ்வதி வந்து கம்பர்கிட்ட கம்பர் சொன்னதை கேட்பாளாம். வாவென்றால் ஒரு ஆள், போவென்றால் போவாளாம் சரஸ்வதி. அந்த அளவுக்கு கம்பர்கிட்ட கம்பரை வந்து கம்பருக்கு வந்து கம்பர் வந்து சரஸ்வதிக்கு அடிமைன்னா, சரஸ்வதி நான் கம்பருக்கு அடிமைன்னு சொன்னான். ஒரு இடத்துல வந்து கம்பரை கேட்டப்ப நீ வந்து அந்த ராஜாக்களுக்கு கம்பர் சாதாரணமா ராஜாக்களுக்கு அடிபடி இருந்துன்றது கிடையாது. ஔவையார் வந்து பவ்யமா பேசுவா. ராஜா கம்பர்கிட்ட அந்த இது கிடையவே கிடையாது. எல்லாரும் யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். அந்த அவரோட அந்த ஞான செருக்குன்னு அது வித்வத் கர்வம், வித்வத் கர்வம்னுவாங்க, ஞான செருக்குன்னுவாங்க. அது அவருக்கு கம்பர்கிட்ட நிறையாவே உண்டு. தனக்கு தெரிஞ்சதுதான்றது அந்த அந்த இது உண்டு. இருந்தாலும் வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த கர்வம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி கம்பர் வந்து ஆனா அந்த காலத்திலேயே உங்களுக்கு என்னன்னா, இப்ப இந்த ஜாதி மத பேதங்கள்லாம் நம்ம பாக்குறோமே, அந்த காலத்துல ஜாதி மத பேதம் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே கிடையாதுப்பா. அது இப்போ இன்னைக்கும் புராணங்கள்ல கிடையாது. அதுக்கப்புறம் வந்தவங்க உருவாக்கினதுதான் அது. இன்னைக்கும் பாருங்க, பக்த சேதான்னு செருப்பு தைக்கிறவோட வந்து செருப்பு தைக்கிறவர் வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணி பெருமாளுக்கு சாதம் ஊட்டுவார். அவர் செருப்பு தைக்கிறவோட பையன் வந்து பெருமாளுக்கு அப்பா பழையதை நைவேத்தியம் பண்றதை பார்த்துட்டு ஒரு நாள் அப்பா இல்லாதப்ப அந்த பையனே பக்த சேதான்னு சேதாவோட புள்ள. அது நான் அப்புறம் சொல்றேன், இன்னும் ஒரு நாள் தனியா அந்த கதை. அப்பா அவங்க அப்பா இல்லாத நேரத்துல இது வந்து பழைய எடுத்து இருந்தா கிருஷ்ணா சாப்பிட்டு கிருஷ்ணன் நேரா வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். அப்ப வந்து செருப்பு வைக்கணும்னு பார்க்கல. இப்ப இவர் கம்பர் கூட வந்து என்னன்னா இசை வேளாளர் சேர்ந்தவர் தான். ஒச்சன் ஒரு ஒரு குலம் அங்க ஒரு ஜாதி தஞ்சாவூர் சைட்ல ஒச்சன்னு ஒண்ணு உண்டு. அந்த ஒச்சன்ற அந்த ஜாதியில பிறந்தவர் இவர். சாதாரண இதுதான். ஆனா இவங்க இருந்த இடம் வந்து அந்த மாதிரி அந்த இப்ப ஒண்ணும் இப்ப நான் ரத்னாகர்ன்ற வேடுவன் தானே. ரத்னாகர்ன்ற வேடுவனை தான் இது நாரதரை வந்து வழிப்படுத்தி நல்வழிப்படுத்தி அவரை வந்து இறை தொண்டுக்கு திருப்பி விட்டு அவர் பெரிய தவம் இருந்து பின்னாடி வால்மீகியா புத்துல இருந்து வந்தார் இல்லையா, அது யாரு? ரத்னாகர்ன்ற வேடுவன் தானே. ஆக இந்த இடத்துல எல்லாம் எங்க வந்தது ஜாதி? ஜாதி எல்லாம் வரல. திருப்பானாழ்வார் வந்து பாணர் குலத்தை சேர்ந்தவர் இல்லையா. அவர் என்ன ஒண்ணுமே அவர் வந்து என்ன அவரை ஜாதியை பார்த்தா பெருமாள் சேர்த்தினார் கிட்ட. நம்பாடுவான் பாணர் குலத்தை சேர்ந்தவர், நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. அது மாதிரி பெருமாள் வந்து எந்த இடத்துலயும் ஜாதியை பார்க்கல. அதுக்கப்புறம் வந்தவங்க அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. அதுல வந்து தப்பு இது. அது வந்து அது அவங்க கொண்டு வந்த காரணங்கள்லாம் வேற. ஜாதின்னு இல்லை, குலம்ன்றது தொழிலை வச்சு கொண்டு வந்தாங்க. குலம்ன்றது தொழிலை வச்சு கொண்டு வந்தாங்க. அதுக்கு சில காரணங்கள் உண்டு. அதை நம்ம தனியா பேசுவோம் அது அப்புறம். இப்ப வந்து இந்த இதுல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல சோழ நாட்டுக்கு தலைநகரம் வந்து தஞ்சாவூர். அங்க இந்த மாயவரத்துக்கு பக்கத்துல, மாயவரத்துல இருந்து கொஞ்ச தூரம் உள்ள போனோம்னா இந்த கம்பரோட ஊர் தேரெழுந்தூர்னு ஒரு ஊர் வரும். நானும் ரங்கநாதனும் போயிருக்கோம். நான் ரங்கநாதன் விஜயகுமார்லாம் போயிருக்கோம். வீரராகுல் எல்லாருமே போயிருக்கோம். நானும் ரங்கநாதனும் 2-3 தரம் போயிருக்கோம். அங்க தேரெழுந்தூர்னு ஒரு ஊர். அது அங்க அங்க போகணும். அங்க வந்து அந்த தேரெழுந்தூர்ல வந்து நாங்க போயிருக்கோம். அங்க இந்த தேரெழுந்தூர் வந்து பெருமாள் தேரெழுந்தூர் ஊர்ல, அந்த தேரெழுந்தூர்ல அது வந்து நல்லா 107 தேவதேசத்துல ஒண்ணு. ஆமருவியப்பன்னு பேரு, பெருமாள் பேரு. இவர் வந்து அங்க போய் அந்த ஊர்ல பிறந்தவர் கம்பர். அந்த ஊர்ல அவர் என்னன்னா அவர் வந்து ஒச்சன்ற அந்த குலத்தை சேர்ந்த அப்பா பேர் வந்து ஆதித்யன் பேர். ஆதித்யன் சுகமாயின்னு பேரு அப்பா அம்மா பேரு. இந்த ஆதித்யன் சுகமாயிக்கு பிள்ளையா பிறந்தவர். ஒச்சன்ற அந்த இந்த இது குலத்தொழில் இது இந்த இசை வேளாளர், அதாவது இந்த பொண்ணு வேலையெல்லாம் செய்யற ஆசாரி இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இந்த தாழ்த்தப்பட்ட குலத்துல தான் அப்ப இருந்திருக்காங்க. இசை வேளாளர் குலத்துல பிறந்தவர் அவர் வந்து அந்த 1180வது வருஷம் அவர் பிறந்தது. 1180.
கம்பர் வந்து கம்பத்தை பொழந்துன்னு வந்ததுனால தான் கம்பர்னு பேர் வச்சா அவருக்கு. நரசிம்மர் ஆக்சுவலா இவங்க அந்த அந்த ஆதித்யன் அவர் குடும்பம் இருக்க அது வந்து நரசிம்மர் வந்து ரொம்ப நரசிம்ம பக்தர்கள் எல்லாம் அந்த ஊர்லயே தேரெழுந்தூர்லயே நிறைய நரசிம்மர் பக்தர்கள் இருந்தாங்க. அந்த நரசிம்ம பக்தர்களுக்கு இதுல இவரும் ஒருத்தர் ஆதித்யன், அவரோட பிள்ளைதான் கம்பர். இந்த சோழ ராஜாக்கள்லாம் என்னன்னா அந்தந்த ஊர்ல கொஞ்சம் அந்த ஊரை அந்த இடம் வரைக்கும் சிற்றரசுகள் இப்ப நம்ம வார்டு மெம்பர் கவுன்சிலர் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சின்ன சின்ன அந்த அந்த இடத்த ஆளுமைகளுக்கு ஒருத்தரை வந்து ராஜா ரெப்ரஸன்டேட்டிவா நியமிப்பாங்க. அந்த அவரோட அந்த காலம் வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலம். 1ஆம் குலோத்துங்க ராஜா காலம், 2ஆம் குலோத்துங்கன் காலம். கம்பரை நியமிக்கிறேன் அந்த ஊருக்கு. என்னன்னா கம்பரோட அவர் அதை எப்படி நியமிக்கிறாருன்னா, கம்பர் ஒரு தடவை அந்த ஊர்ல வந்து அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல இருக்க வயல்ல குதிரை மேய்ஞ்சிட்டு இருக்கு. குதிரை மேய்ஞ்சிட்டு இருக்கிறவனே குதிரையை விரட்டினாராம். குதிரையை விரட்டினா போல எல்லாம் குதிரை மேயிறது பார்த்துட்டு இருக்குன்னு இவர் என்ன பண்ணாரா, ஒரு பாட்டு பாடினாராம் அந்த குதிரையை விரட்டுறதுக்கு. பாட்டு பாடினோம் அந்த குதிரை வந்து அங்கேயே வந்து செத்து போச்சான். செத்து போயிட்டு உடனே ஊரெல்லாம் வந்து ஒரு குதிரையை வந்து விரட்டாம அதை போய் கொண்டுட்டு நீதான் அனுபவம் பண்ணிட்டேன், விஷம் வச்சு கொண்டுட்டேன் அது இதுன்ட்டா. இல்லை நான் ஒன்றும் பண்ணல, பாட்டு தான் பண்ணேன், செத்து போச்சுன்னு சொன்னாராம். யாரும் கேட்கலையா? கேட்கல உடனே சரி பாட்டு பாடினோடனே செத்து இல்லை, அதே மாதிரி பாட்டு ஒன்று பாடு எழுதிருக்கட்டும் அப்படின்னாராம். அதே மாதிரி ஒரு பாடினார். அந்த பாட்டு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ என்னால் சொல்ல முடியல கரெக்டாக, எனக்கு இது பண்ண முடியல. எனக்கு ஒரு பழக்கம், எதையுமே திடீர்னு மின்னல் மாதிரி ஞாபகம் வரும், வர நேரத்தில் கடகடன்னு சொல்லிடுவேன். எனக்கு தெரியாது, நல்லா தெரிஞ்ச வர நேரத்தில் டக்குன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மறுநாள் கேட்டால் எனக்கு அதை சொல்ல தெரியாது, அப்படியே சுத்தமாக மறந்துடுவேன். அது மாதிரி ஒரு இது இப்போ கொஞ்ச நாளாக ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 10 வருஷமா அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி இந்த குதிரையை வந்து மறுபடியும் ஒரு பாட்டு பாடினாலும் குதிரை வந்து ஓடிட்டான், எழுந்துட்டான், உயிர் பழச்சி ஓடிட்டான். உடனே ஊர் ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு ராஜா எல்லாருமே எப்படி குதிரை செத்து போற மாதிரி விழுந்தது, அப்புறம் எப்படி போச்சுன்னொடனே இது வந்து எங்க பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சிட்டு ஊர் பூரா பரவ ஆரம்பிச்ச உடனே அந்த பேர் என்ன பண்றாரு, அந்த அந்த ஊர்ல சடையப்பன்னு ஒரு கல்லர், சடையப்ப முதலியார், அவர் முதலியார் வம்சத்தை சேர்ந்தவர். சடையப்ப முதலியார் என்ன பண்றாரு, இந்த பிள்ளை வந்து நல்ல அறிவாளியா இருக்கு, இந்த பிள்ளைக்கு தேவையானது வீடு கொடுத்து இந்த பிள்ளைய நம்ம என்ன வளர்க்கணும் அப்படின்ட்டு சடையப்ப வள்ளல் வளர்க்குறாரு. சடையப்ப வள்ளல் தான் அவருக்கு ஃபீடிங் கொடுத்து அவரை வந்து அவரோட இதுக்கு ஆளாக்கி அவருக்கு தேவையான அந்த தமிழுக்கு தேவையான அந்த இதெல்லாம் சான்ஸ்கிரிட் கற்றுக்கிறதுக்கு. கம்பருக்கு வந்து சான்ஸ்கிரிட் தெரியும், ஞாபகம் வச்சுங்க. கம்பருக்கு சான்ஸ்கிரிட் தெரியும், வடமொழி எல்லாம் தெரியும். சான்ஸ்கிரிட் தெரிஞ்சதுனால தான் அவரால் வந்து வால்மீகி ராமாயணத்தை கம்பராமாயணமாக மாற்ற முடிஞ்சுது. சான்ஸ்கிரிட்லாம் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது வந்து சடையப்ப வள்ளல் தான். சடையப்ப வள்ளல் நிறைய பண்ணியிருக்கார். அது இந்த சடையப்ப வள்ளல் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டா, சடையப்ப வள்ளல் உதவி பண்ணிட்டு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி சோழராஜா காதுக்கு போகிறது. குதிரை செத்து போச்சு, ஒரு சின்ன பையன் பாட்டு பாடினா குதிரை வந்து ஓடிடுதுன்னு. அப்படியா, அவ்வளோ பெரிய அவனாவா, யார் அந்த பையனை கூட்டுவான்னு சடையப்ப வள்ளலை வந்து ராஜா அப்ரோச் பண்ணுறார். சடையப்ப வள்ளல் சொல்லி கம்பரை கூட்டின்னு போகிறான். கம்பரை கூட்டின்னு போனே கம்பரை பார்த்தோடனே கம்பரோட முகத்தில் இருக்க அந்த ஒளியும் அவரோட இதுவும் பாட்டு கம்பரை வந்து ராஜா ஒரு பாட்டு பாட சொல்கிறார். குலோத்துங்க சோழனை பாராட்டி ஒரு பாட்டு பாட சொல்றார். இவரும் பாடுறாரு ஒரு பாட்டு. அது பாராட்டின மாதிரி இல்லை. இப்போ இறைவனோட குலோத்துங்க சோழனை வந்து இறைவனோட செயலுக்கும் குலோத்துங்க சோழனுக்கும் வித்தியாசம் இல்லாத இருக்குன்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாரு. அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அந்த பாட்டு பாடினோடனே குலோத்துங்கனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. உலான்னு வந்து பேர், அந்த பாட்டுக்கு வந்து உலான்னு பேர். அந்த மாதிரி சொல்றது ராஜாக்களை பத்தி இப்போ வந்து பாடுற பாட்டுக்கு பேர் உலான்னு பேர். இவர் பாடின உடனே அவர் மெய்மறந்து போறார் ராஜா. இந்த குழந்தை இப்போ சின்ன வயசுல இவ்வளோ அருமையான ஒரு பாட்டு பாடுறாருன்ட்டு இந்த பையனை வந்து நான் இந்த அரசவையிலேயே வச்சுக்கிறேன் அப்படின்றார். அரசவையில் கம்பர் இருந்தவனே கம்பரோட அந்த மொழித்தரணும் அவரோட பேச்சும் அசாத்தியதே கொஞ்ச நாள்லயே ஒரு வருஷத்துக்குள்ளேயே ராஜாவை வந்து அப்படியே சுத்தமா ஈர்த்துறது. தினம் ராஜா கம்பர் கூடயே இருக்கிறது. இருந்து சின்ன பையனா இருந்தப்பயே கம்பரை வந்து ஆஸ்தான வித்வானாக்கிறார், அரசவை புலவர்னு. அரசவைக்கு சீஃப் புலவரா இருந்தார். சீஃப் புலவரா இவரை போட்டுறார். இதுக்கு முன்னாடி ஒட்டக்கூத்தர் இருந்தாருங்க. அதனால கம்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் வந்து ஒரு பெரிய ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பொறுக்க முடியாத ஒரு பொறாம வந்துடுறது. அது வேற, அது நெக்ஸ்ட். ஒட்டக்கூத்தரை போட்டுருவா. இவர் கம்பர் வந்து இது மாதிரி ராஜாவாயிட்டார். இது மாதிரி அரசருக்கு வந்து இப்போ அரசவையில் ஒட்டக்கூத்தரும் தமிழ் புலவர், சாதாரண புலவராக இருக்கார். இவரை வந்து ஒட்டக்கூத்தரை இறக்கிட்டு இவர் வந்து ஆஸ்தானத்தான் ஆக்கிடுறார் 2ஆம் குலோத்துங்க. ஒட்டக்கூத்தரை கேட்கும்போது ராஜா வந்து ஒட்டக்கூத்தர் நீங்க வயசானவர், நம்ம இது இப்போ இந்த காலத்து இதுதான், நீங்க வயசாயிட்டு உங்களால இனிமே இது பண்ண முடியாது, சின்ன பையனா அந்த பதவியை கொடுத்து நம்ம கொஞ்சம் மேலே கொண்டு வருவோம், அந்த பையனை மேலே கொண்டு வருவோம், தமிழையும் வளர்ப்போம்
அப்படின்னு சொல்லி சேர்க்கிற தமிழ் வழக்கத்தில் அந்த கல்வி அதாவது இரண்டாம் குலோத்துங்க சோழனே ஒரு புலவன். அதனால அவனுக்கு தமிழ் மேல ரொம்ப ஈடுபாடு. இந்த கம்பரும் இருந்தவொடனே அவங்க ஒட்டக்கூத்தரும் கம்பரும் ஒரே சபையில் இருந்தவுடனே இந்த குலோத்துங்க சோழனுக்கு ஒரு ஆசை தோன்றது. நம்ம வந்து இவ்வளவு பெரிய புலவர்கள் இருக்காங்க, வடமொழி வந்து வடமொழி தெரிஞ்ச சான்ஸ்கிரிட் தெரிஞ்ச கம்பரும் இருக்கார், ஒட்டக்கூத்தரும் இருக்கார். இவ சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவா இருக்கும்போது வால்மீகி ராமாயணம் எங்க பார்த்தாலும் பிரபலமா இருக்கு. இந்த வால்மீகி ராமாயணத்துல தமிழ் பாருங்க, அந்த காலத்து ராஜாக்களோட மைண்ட் எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டு ஜனங்களால அதை வந்து அனுபவிக்கவே முடியல. ராமாயணத்துல என்ன எழுதியிருக்குன்றது வரிய படிக்கலாம் முடியல, கதையா தான் கேட்க முடியுது, வரிய படிக்க முடியல. அதனால இதை ஒரு காவியமா இயற்றினா என்ன, இதை கம்பரால முடியும். கம்பர் வந்து தெய்வீக புலவரா இருக்கார், அவருக்கு சரஸ்வதி அவருக்கு நிறைய அருள் பண்றார். அதே மாதிரி ஒட்டக்கூத்தர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு நிறைய அனுபவம் வாய்ந்த ஒரு புலவர். ரெண்டு பேரையும் நீங்களும் ஒன்று எழுதி, நீங்களும் ரெண்டு பேருமே தனித்தனியா எழுதி ஒட்டக்கூத்தர் ராமாயணம் ஒன்றுன்னும் கம்பர் ராமாயணம் ஒன்று அப்படின்னு ரெண்டையுமே நம்ம அரங்கேற்றிடலாம், எழுதலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் எழுத சொல்றான். இந்த ரெண்டு பேரையும் வந்து பாட்டு எழுத சொல்றார். நீங்க ரெண்டு பேரும் கம்பராமாயணத்தை எழுதுகோ அப்படின்னு சொல்றாரு. கம்பராமாயணத்தை எழுதுகோன்னே ரெண்டு பேரும் எழுதுறேன்றார். ஒட்டக்கூத்தர் விழுந்து விழுந்து எழுதுறாரு நிறைய. கம்பருக்கு வந்து கொஞ்சம் பெண் இது உண்டு, வித்து. அதனால இவர் எப்படி இந்த மாதிரி இப்போ ஜாலியா வெளியில சுத்திட்டு அப்படி பொம்மை நாட்டிகள் கூட போயிட்டு அரட்டி அடிச்சுட்டு அந்த இளம் வயதுக்கே உண்டான அந்த அந்த சேஷ்டையெல்லாம் பண்ணிட்டு அப்படி சுத்தின்னு இருக்காரு. இவர் எழுதவே இல்லை. ஏற்கனவே ஒட்டக்கூத்தருக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குல்ல, தன்னை இறக்கிட்டு நூண்டு பையனை கொண்டு போய் பெரிய ஆஸ்தான வித்தான ஆக்கி விட்டாரு இந்த குலோத்துங்கன் அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருக்கு இல்லையா. அதனால அது இருக்கிற நேரத்தில் இந்த கம்பரை எழுதாம சுத்தின்னு இருக்காருன்னு தெரியுது. ஒட்டக்கூத்தர் எழுதவும் எழுதியிருக்காரு நிறையா, அதுவும் தெரியுது. ஒரு நாள் ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா நான் ராமாயணத்துல நான் ஓரளவு எழுதி வச்சிருக்கேன். அதாவது அவர் என்ன சொல்றாரு வந்து, ராமரை தசரதன் காட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நான் எழுதிட்டேன், கம்பர் எவ்வளவு தூரம் எழுதியிருக்காருன்னு தெரியலன்னு மெதுவா ராஜா அவர் ஓட்டி விடுறாரு. நீங்க கம்பர் எவ்வளவு எழுதியிருக்கான்னு தெரியல, நான் வந்து தசரதன் ராமர் வந்து காட்டுக்கு பயணமான வரைக்கும் நான் எழுதிட்டேன் அப்படின்ட்டு. கம்பருக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு, இவருக்கு அந்த குலத்துக்கு ராஜாவுக்கு கம்பர் என்ன எழுதியிருக்காரு கேட்கலான்ட்டு மறுநாள் அரசவை சேரும்போது கம்பரை கூப்பிட்டு, கவி சக்கரவர்த்தி கம்பரை, நீங்க என்ன ராமாயணம் எழுதிட்டீங்களா, எவ்வளவு எழுதிருக்கீங்கன்னு கேட்கிறேன். அப்பதான் ராஜா ராமாயணம் எழுத சொன்னதையே இவர் யோசிக்கிறார். ஆனா அந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்றேன், நான் எழுதிட்டது என்னன்னா எது வரைக்கும் எழுதிருக்கீங்கன்னு கேட்கிறேன். ராமாயணத்துல வந்து சேது அணை கட்டுற வரைக்கும் எழுதியிருக்கேன்னு சொல்லிடுறாரு. சும்மா சொல்லிடுறாரு அப்படியே, சேது அணை கட்டுற வரைக்கும் எழுதியிருக்கேன்னு சொல்லிடுறாரு. அப்படியா, சேது அணை கட்டுற வரைக்கும் எழுதிருக்கீங்களா, சரி அந்த கடைசி பாட்டை சொல்லுங்க, நீங்க கடைசியா எழுதின பாட்டை சொல்லுங்க. உடனே கம்பர் சொல்றாரு, அந்த பாட்டு சொல்றேன் பாருங்க, அது ஞாபகம் இருக்கு. அதாவது குமுதமிட்ட குளவரை கூத்தரி, திமிதமிட்டு திரியும் திரைகடல், துமித மூர்முக வானவர் துள்ளினன், அமிர்தம் இன்னும் வருமெனும் ஆசையால். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, குமுதமிட்ட குளவரை கூத்தரி, வெறும் தாமரை, குமுதம்னா தாமரை, தாமரை பூத்திருக்க குளம் போல இல்லாம குளத்துக்குள்ள குமுதமிட்ட குளவரை கூத்தரியில் அந்த மாதிரி இல்ல, திமிதமிட்டு திரியும் திரைகடல், திரைக்கடல் ஓசையா அப்படியே அலை வந்து பாஞ்சு திமிதம்னா அப்படியே நான் கடல்ல பாத்தீங்கன்னா நடுக்கடல்ல கொஞ்சம் தூரம் நீங்க கரையில இருந்து பாத்தீங்கன்னா அலை வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படி ஏறி இறங்கும் அப்படி உழவா, அதுதான் திமிதம்ன்றது. அந்த திமிதமிட்டு திரியும் திரைக்கடல், அப்படியாப்பட்ட திரைக்கடல்ல துமித மூர்முக வானவர் துள்ளினர். துமின்றது என்னன்னா, இந்த இத கல்ல தூக்கி போடும்போது இந்த நீர் துளி தெரிக்கிறதா, கடல்ல இருக்க துளி, அந்த துளியிலையும் கொஞ்சோண்டு துளி, அந்த துளின்றதை விட துமின்றது என்னன்னா, அந்த வானம் வந்து பொசு 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 பொசுன்னு லேசா தூரம் பாருங்க, அதுதான் துமின்றது. அதுதான் ஒண்ணுக்கு போனா தெரிக்கிறது பாருங்க காலில், அதுதான் அந்த மாதிரி வரும். சின்னதா இருக்கும், சின்ன ரொம்ப டாட்டா ஒரு ஒரு துளியில வந்து ஒரு 100-200 துமி இருக்கும். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மேல அப்படி இது மாதிரி விழும், அதுதான் துமின்றது. இது வந்து இந்த கல்லை தூக்கி போட்டதுல அந்த துணி போய் துமிதான் மூர்முக வானவர்களோட மூஞ்சில படுறதாம், அதாவது தேவர்களுடைய மூஞ்சில படுறதாம். தேவர்களோட மூஞ்சில பார்த்த உடனே தேவர்கள் என்ன நினைச்சாலும், ஆஹா மறுபடியும் கடலை கிடையாதா
அதனாலதான் இந்த துமி இங்க வருது. கடந்த பூமியில கடலை கடையா கடையும் போது இப்ப அமிர்தம் வரும், மறுபடியும் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் போகுதுன்னு துமிதம் மூர்முக வானவர் துள்ளினர். அவங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷப்பட்டு இது பண்ணாங்களாம். அமிர்தம் என்னும் வரும் என்னும் ஆசையால், அமிர்தம் வரப்போறது கிடைக்க போகுதுன்ற ஆசையில அவ துள்ளினாலாம். அதான் கடைசியா எழுதினேன் அந்த பாட்டு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஒட்டக்கூத்தராலையும் ஒத்துக்க முடியல. கம்பர் சுத்தின்னு இருக்காருன்றதை அதுக்குள்ள ராஜா கண்டுபிடிச்சிட்டான். நிறைய வெளியில இருக்க பரிசா கட்டியெல்லாம் அவருக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் ஒற்றர்கள் இருப்பா இல்லையா, ஒற்றர்களை பார்த்தா கம்பர் எதை பத்தி கவனிக்கல, ஊரை சுத்தின்னு இருக்காரு அப்படியே சுத்தின்னு இருக்காருன்றது தெரியும். ஆனா கம்பர் எழுதிட்டேன்ற, நான் இவ்வளவு தூரம் கதையை எழுதிட்டேன்னு சொல்றாரு. நம்ப முடியல, நம்பாமல இருக்க முடியல. ராஜாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. சரி, நீங்க அதுக்குள்ள ஒட்டக்கூத்தர் என்ன சொல்ற, துமின்ற வார்த்தை தமிழ்ல கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு புதுசா வருது. ஆனா அது கம்பர் வந்து தவறா உற்பத்தி பண்ண வார்த்தை தான் அது. தமிழ் துமின்ற வார்த்தையே கிடையாது, துளிதான் இருக்கு. துளிக்கு மேல துமின்றது கிடையாது. இது வந்து கம்பர் எழுதினதுல தப்பு இல்ல இருக்கு அப்படின்னு கம்பர் வாதாடுறார். துமின்றது இது மாதிரி ஒரு துளியிலையும் வர சின்ன சின்ன துகள்களுக்கு பேரு துமின்னு பேரு சொல்றாரு. சொல்லும் போது அதை ஒத்துக்கல. கம்பர் ராஜாவுக்கும் தெரியுது, சோழ ராஜாவுக்கும் தெரியுது. தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு, சரி அப்படின்னா துமின்னு ஒரு கதை வந்து சொல்நடையிலையோ இல்ல ஜனங்களோட பேச்சு வழக்குலையோ, பேச்சு வழக்குல இருந்தா ஒத்துக்கலாங்க. அது மாதிரி இருந்ததுன்னா எனக்கு சொல்லுன்ட்டு போயிடுற, எனக்கு சொல்லணும், நீ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு நீ இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற. அப்படின்ன உடனே கம்பருக்கு வந்து ரொம்ப சங்கடமாயிடுது. எப்படி இதை ப்ரூவ் பண்றது, இல்லாத வார்த்தை தான் அது, தமிழ்ல இல்லாத வார்த்தை, கம்பரா நுழைச்ச வார்த்தை, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு சரஸ்வதியை வேண்டார். சரஸ்வதியை வேண்டின உடனே சரஸ்வதி என்ன சொல்றா, நீ போயிட்டு ராத்திரி ராஜாவை வந்து ராஜா வந்து நகர்வலம் வருவார் நைட்ல மாறு வேஷத்துல, அப்ப உன்னையும் கூட்டின்னு போக சொல்லு, இதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்ற. அதே மாதிரி ராஜா நகர்வலம் போகும்போது, ராஜா நீங்க நகர்வலம் வரும்போது நானும் வரேன் அப்படின்ற. நானும் வரேன், நான் வந்து உங்களுக்கு அந்த இந்த துமின்ற இதுக்கு வந்து நான் அப்பதான் உங்களுக்கு சொல்ல முடியும், அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். சரி வான்னு ராஜா கூட்டின்னு போறேன். ராஜா கூட்டின்னு போன உடனே ராஜா கூட்டிட்டு போகும்போது அந்த விடிய காத்தால் 4 மணிக்கு அப்படியே சுத்தின்னு வர மாறு வேஷத்துல. மாறு வேஷத்துல ஒரு இடை வீட்டுல இது தயிர் கடையிறா, தயிர் மத்து கடையிறா. கடையும் போது அந்த குழந்தைகள் பக்கத்துல விளையாடிட்டு இருக்கு. குழந்தைகள் எல்லாம் அந்த தயிர் கடையிற அந்த இடைச்சி என்ன சொல்ற, ஏய் பசங்களா தூரம் போங்கடா, துமி மேல தெரியும் அப்படின்ற. துமி மேல தெரிக்கும்னா அந்த தயிர் கடையும் போது அந்த பிசுறு வரும், மேல தெரிக்கும். துமி மேல தெரிக்கும், தூரம் போடாங்க. அப்ப கம்பர் கூப்பிட்டு கேட்கறாங்க, இந்த பாருங்க ராஜா, பேச்சு வழக்குல இருக்குது, காலகாலமா தொன்று தொட்டு இருக்கிற வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ணேன். உடனே ராஜா வந்து மாறு வேஷத்துல தானே இருக்கார். அம்மா நீ எப்ப என்னம்மா சொன்ன அப்படின்னு கேக்குறேன். கேட்டா துமி மேல தெரிக்கும், தூரம் போங்கடா அந்த பசங்களை சொன்னேன். துமின்னா என்னம்மான்னா அந்த மோர் துளி அந்த அப்படி ஒரு கடை கிடைச்சிட்டு அது தெரிக்கிறது பாருங்க, அதை காமிச்சு இதுக்கு பேர் தான் சாமி துமி அப்படின்றா. அப்படியாம்மா சரிம்மான்னு கேட்டு வந்துடுறேன். கேட்டு வந்த உடனே அந்த இடைச்சி வந்து சரஸ்வதி, அவ வந்து கம்பருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுறா. இந்த பக்கம் வந்த உடனே கம்பருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவ மறைஞ்சிடுறா, அந்த குழந்தைகள்லாம் மறைஞ்சிடுறது. ராஜாவுக்கு துமின்றது வார்த்தைக்கு பதில் தெரிஞ்சு போச்சு. ராஜாவுக்கு அது அந்த சரஸ்வதினு தெரியல, என்னன்னு தெரியல. வந்துட்டு அப்புறம் பார்த்தா நாட்டுக்கு வந்துடுறேன். ராஜா வந்துட்டு கேட்குறேன் அரசவையில் வந்துட்டு, ஆமா கம்பர் சொன்னது கரெக்டு தான், அந்த இடைச்சியை கூட்டின்னு வாங்கோ அப்படின்றா. அப்படின்னு ராஜா சொல்றாரு. அந்த இடைச்சியை கூட்டினாங்க, இந்த சபையில வந்து அவளை விட்டு சொல்ல வைக்கணும் அப்படின்னு. போய் இடைச்சியை தேடினா காணும். என்ன சரசு வந்து மாயமா மறைஞ்சிட்டா இல்லையா, இடைச்சியை காணும். இந்த பசங்க யாரும் இருந்த வாழையும் காணும். உடனே காவலர்கள் வந்து சொல்லிடுறா, இடைச்சி அங்க இல்ல, அது மாதிரி யாரும் இல்லை இல்லைன்னு. ராஜாவுக்கு சந்தேகம் வந்து, நேத்திக்கு நாங்க பார்த்தோம் அப்படின்ட்டு கம்பரை கூப்பிட்டு கேட்கிறாரு. கம்பரர் வந்து, நீங்க வந்து இது சரியில்லை, இது ஏதோ தப்பு இருக்குதுல்ல, நீங்க ஏற்பாடு பண்ண ஆளா அது, அந்த இடைச்சி வந்து நீங்க ஏற்பாடு பண்ணி ஏதாவது வச்சு என்ன எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக பண்ணீங்களா, இது ஏதோ கம்பரை வந்து நீ இது மாதிரி ஏதோ பண்ணியிருக்க, அதனால இதை நான் ஒத்துக்க மாட்டேன், நீ வந்து ரொம்ப தப்பெல்லாம் பண்ற. கம்பர் கோவம் இருக்கு, சோழராஜாவுக்கு கோபம் வந்துடுது, நம்மளை ஏமாத்துறாரு, என்ன கண்டு தெரிஞ்சு ஏமாத்துறான்னு என்னவே தெரியும், தப்பாவும் ஒண்ணு சொல்லிடுறாரு, அதையும் ஒத்துக்காத கடைசியில் தப்பா சொன்னது சரின்னு வேற ப்ரூவ் பண்ணிடுறாரு. இந்த துமின்ற வார்த்தையை சொல்லி அந்த பாட்டு நான் எழுதிட்டேன்னு அந்த இடத்துல, நான் அந்த பாட்டு அந்த இடத்துல இருக்கு, ராமாயணத்துல சேர்க்கிறாரு, அப்புறம் சேர்த்துக்கிறாரு எழுதும்போது, ஃபுல்லா எழுதும்போது. ஆனா அந்த நேரத்துல வந்து நடுவுல இருந்து ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டு இது வரைக்கும் நான் எழுதிட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதுவே தப்பு தானே. சரி, அதுல இருக்க ஒரு பொருள் ஒரு வார்த்தை தப்பு, அந்த தப்பையும் வந்து சரஸ்வதி கிட்ட வேண்டிட்டு அதையும் சரின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். மறுபடியும் போய் தேடினா அந்த இடைச்சியை காணும் சொல்றதுக்கு போயிடுறார். ராஜா காதால கேட்டது, ராஜா கிட்ட சொன்னது, மற்ற இடைச்சிகளுக்கு கேட்டா அவளுக்கு தெரியல அது துமியா அப்படின்னா என்னன்னு கேட்கறா.
அவளுக்கும் தெரியல ஊர்ல இருக்க மற்ற இடைச்சிகளுக்குலாம். அன்னைக்கு அந்த இடைச்சி சொன்னேன், அந்த இடைச்சியை காணும். உடனே ராஜாவுக்கு சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வந்து கம்பரை வந்து நீ பண்றது சரியில்லை, நான் உனக்கு ஒரு ஆர்டர் பண்ணா நீ அதை செய்யல, அதனால நீ அரசவை விட்டு வேலைக்கு போயிடு, இங்க இருக்காத அப்படின்ட்டு வெளியில அனுப்புற. வெளியில கம்பரை வந்து நீ ஊரை விட்டு போயிடுன்ற. கம்பரை வந்து வெளியில அனுப்பிடுற. கம்பரை விட்டு ஊரை விட்டு போன உடனே ஊரை விட்டு போன ஆர்டர் போட்டுற ராஜா. இதோட இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு கம்பரை விட்டு ராஜா ஊரை விட்டு வெளியில போகுதுன்னு அப்ப கம்பர் ஒரு பாட்டு பாடிட்டு போற. அந்த பாட்டுல இருந்து நாளைக்கு சொல்றேன். தேங்க்யூ.